வெல்கம் டு ரன் இந்தியா எக்ஸ்ட்ரா பிளஸ் டிஎம்டி கம்பிகள் நடந்தது என் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெண்களை துரத்தி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேரை பற்றி நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சிகளில் கூட அது சம்பவங்களை பற்றி தொகுத்து பார்த்துருப்போம். இது மாதிரி செய்கிறவங்களை சைக்கோ அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிட்டாதான் பெரும்பாலானோருக்கு நம்ம ஊரில் தெரியும். ஆனால் மேலை நாடுகளில் இப்படி செய்பவர்கள் குறித்து பல்வேறு ஸ்டடீஸ் நடக்குது, ரிசர்ச் நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன் இப்படி செய்கிறாங்க, இவர்கள் இப்படி மாறுவதற்கு என்ன காரணம், மனப்புரட்சி காரணமா இல்லை வேறு சமூக காரணிகள் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டடியை பல நிறுவனங்கள், தனிப்பட்ட நிறுவனங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. நம்ம நாட்டில் இது மாதிரி ரிசர்ச் நடக்காமல் இருக்கலாம், மேலை நாடுகள் இந்த மாதிரி ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அங்கேயும் சரி இங்கேயும் சரி இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. சமீபத்தில் நம் நாட்டிலும் நம் மாநிலத்திலும் கூட இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. ஒருவர் மர்மமான முறையில் காணாமல் போவது ரொம்ப பரபரப்பான விஷயமா பேசப்படும். அதுவும் காணாமல் போனது ஒரு பெண் என்றால் அந்த சம்பவம் மிக பரபரப்பாக மாறிவிடுகிறது. குளித்தலை மீனாட்சி சம்பவத்தை யாராலுமே மறந்திருக்க முடியாது. அவங்க காணாமல் போய் ரொம்ப நாள் வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ஊடகங்கள்லாம் பல்வேறு தகவல்கள்லாம் வந்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த சம்பவத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது, குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி சமீபத்தில் காணாமல் போய் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு பெண் கான்ஸ்டபிள் ஜெயமணி அப்படிங்கிறவங்க. ஜெயமணி பெண் கான்ஸ்டபிள் ஜெயமணி காணாமல் போன பிறகு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட நிலையில் அவரது பிரேதம் கண்டெடுக்கப்பட்டது. இது தமிழகமெங்கும் அதிர்ச்சி அலைகளை எழுப்பியது. பெண் காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலையா என பொதுமக்களிடையே பதற்றம் கூடியது. அதோடு இந்த கொலை வழக்கின் குற்றவாளி யாரென கண்டுபிடிக்க முதலில் தாமதமான போது பதற்றத்தின் அளவு மேலும் கூடியது. தற்போது ஜெயமணியின் கொலை வழக்கில் குற்றவாளி என ஜெய்சங்கர் என்கிற சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சங்கரின் கைது ஒரு கொலை வழக்கின் முற்றுப்புள்ளி என எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் சங்கர் காவல்துறையினரிடம் கொடுத்திருக்கும் வாக்குமூலம் தமிழகத்தின் மறக்க முடியாத கருப்பு கிரைம் கேஸாக இந்த வழக்கினை மாற்றியிருக்கிறது. 9 பெண்கள் மீது பாலியல் வன்முறை மற்றும் கொலை, தடுக்க வந்த ஓர் ஆணை கொலை செய்தது, திருட்டு என பல குற்றச்சாட்டுகள் இன்று சங்கர் மீது சுமத்தப்படுகின்றன. In all cases, the Allah case la women are the victims. All 9+2 11 murder case la first attempt to rape, commit rape. ஒரு கொலை வழக்கில் கைதான பிறகுதான் சங்கர் தன்னுடைய வேட்டையை தீவிரப்படுத்தியதாக போலீசார் சொல்கிறார்கள். நெடுஞ்சாலைகள் சங்கரின் வேட்டைக்களமாக மாறியிருக்கின்றன. நெடுஞ்சாலையின் இருபுறமும் 1 கிலோமீட்டருக்குள் யாராவது ஒரு பெண் தனியே இருப்பதை பார்த்தால் அந்த பெண்ணை முதலில் கத்தியால் தாக்கிவிட்டு பிறகு அந்த பெண் அரை மயக்கத்தில் இருக்கும்போது பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு அதன்பின் கத்தியால் மீண்டும் சரமாரியாக அந்த பெண்ணை குத்தி கொன்றுவிட்டு பிறகு நகை பணத்தை திருடிக் கொண்டு செல்வதுதான் சங்கரின் கொடூர பாணி என்கிறார்கள் காவல்துறையினர். Profession is a driver, lorry driver, bus, mini bus drive பண்ணுவாரு. இது என்ன பண்ணுவாரா, from Coimbatore to Bangalore highway la, national highway la, and from Salem to Trichy road la, இதே ரோட்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. எங்க இருக்கிற வெளியில போயிட்டு ட்ரக் நிறுத்திட்டு ஒரு ரேக்கி பண்ணுவாரு. ஒரு உமன், இது சிங்கிள் உமன் கேட்டில் கிரேஜ் பண்ணாங்க, அதை பிடிச்சிட்டு ரேப் அட்டெம்ப்ட் பண்ணுவாரா, அப்புறம் மர்டர் பண்ணிவிட்டு பாடியில் என்ன அவைலபிள் இருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இன்னும் ஒன் மோர் கேஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், இவர் இஸ் டார்கெட்டட் ஸ்கூல் கேர்ள் ரேப் பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. மெயின் எய்ம் இஸ் நாட் ராபரி, இஸ் ட்ரைங் டு கமிட் ரேப். சுப்பிரமணி
இன்று தனது வாழ்க்கையை நிலைகுலைந்து திசையற்று போனதாக பெரும் துயரத்தில் இருக்கிறார் சுப்பிரமணி. காரணம் இவரது மனைவி பழனி அம்மாளின் கொடூரமான மரணம். சார் இது கம்மல் ஒரு 1/2 பவுன் போடுங்க சார். அதை பிடுங்கிட்டு கழுத்தில் வரிசையாக குத்திங்க, கையில் இங்கே குத்தி இதில் அல்லையில் ஏறிச்சு சார். அப்புறம் வயிற்றில் ஒரு குத்துங்க, அப்புறம் கழுத்தில் சும்மா சொரா மாதிரியே குத்திங்க, முள்ளு பார்க்கில் தூக்கி போட்டு தகராறு பண்ணி குத்திக்கிறாங்க சார். இவன் குப்பரை போட்டு இழுத்துங்க, வந்ததும் ஏதோ அடித்து போட்டால் போட்டுங்க சார். எப்படி அடித்தாங்க நம்மளுக்கு தெரியாதுங்களா, அதனால் ரத்தம் எல்லாம் செதறி கிடந்ததுங்க. கம்மலினுடைய பட்டன், அது பிளாஸ்டிக் பட்டன் இருக்குது சார், அது ஒரு இடத்துல கிடக்குது. இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 100 அடி தூரத்துக்கு குப்பரை கடை போட்டு இழுத்துட்டு போயிடுறாரு சார். இழுத்துட்டு போய் முள்ளு போதற்கில் போட்டு சும்மா அலங்கோலப்படுத்திங்க சார். பயங்கரமாக ஒரு ரேப் முயற்சி தான் நினைக்கிறேங்க சார். அதனால தான் அதுக்காகத்தான் பெரிய நகை நட்டலும் பெருசாக இல்லைங்க சார். ஒரு 1/2 பவுனுங்க. அதுலேயும் ஒரு கமல் தான் இப்போ கிடைச்சதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு கமல் இங்கேயே செதறிடுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பார்த்துங்களா. ஒரு 1/4 பவுனாக தான் சார் இந்த கொலை காரணமே. இது முக்கியமாக கம்மலும், ரெண்டாவது எங்கே பெண்கள் கிடைச்சாலும் கொண்டு போய் தகராறு பண்ணி கொள்றதான் சார் அவங்களுடைய குறிக்கோளாகவே தெரியுது பார்த்தாங்க. இன்று சுப்பிரமணியை சுற்றி இருக்கும் பகுதிகள் எல்லாம் அவரது மனைவியின் கோரமான மரணத்திற்கான அவலமான சாட்சியங்களாய் அவரை துன்புறுத்துகிறது. மாடெல்லாம் தண்ணி காட்டி இதுவரை கொண்டு வந்தாங்க. இந்த வழியாக இப்படி குறுக்காடி பிடிச்சிங்க, அடிச்சு தள்ளிங்க, அப்படியே இங்கே அந்த இதுக்கு இழுத்துட்டு போய்ங்க தகராறு பண்ணிக்கிறோம் பார்த்துங்களேன். இந்த இடத்துல தான் சார் இங்கே இழுத்து போட்டுங்க, இந்த இடத்துல போட்டு தான் சார் குத்திக்கிறோம் பாரு சார். இந்த இடத்துல ஒரு 4 லிட்டர் ரத்தம் இந்த மண்ணிலே இறங்கிச்சு சார். இந்த இடத்துலையே நல்லா ஹைட்டு வெயிட்டு இந்த மாதிரி பண்ணி போடானே சார். கெட்டு போடனாங்க. நாங்கள் நகை நட்டு பணத்துக்கு ஆசைப்படலைங்க சார். நான் படித்த பிள்ளையா வேணும், குழந்தைகள் நல்லா பார்க்குற மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கட்டிங்க. ஒரு 10 வருஷம் கூட வாழ்றதுக்குள்ளேயே சார் இப்படி படி போடானுங்களே. ரத்தமே உறைஞ்சி போயிட மாட்டேங்குது சார். இந்த மாதிரி ஒரு பாவச்செயலை செஞ்சு போட்டானுங்களே. சுப்பிரமணியை போன்றே பாதிக்கப்பட்டவர் அன்பரசு. இவரது மனைவி லட்சுமி சங்கரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என காவல்துறை வழக்கு பதிந்திருக்கிறது. கம்பெனிக்கு வேலைக்கு போட்டுருந்தாங்க. கம்பெனி பஸ்ஸை எப்போ இறக்கி விட்டு காலம் கூட்டிகிட்டு போவாங்க, நைட்டு இறக்கிட்டு போவாங்க. இறக்கிட்டு போவாங்களா, எப்போவுமே பங்கிட்ட தான் ஒய்ஃப் இறங்குவாங்க ஏறுவாங்க. சனிக்கிழமை நாள் மட்டும் அங்கே பெரும்பாலும் பசங்களுக்கு எது திங்ஸ் இது வாங்கிட்டு வரனால அங்கே இறங்குவாங்க. எப்போ எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லியுமே எனக்கு ஃபோன் பண்ணுற வழக்கம் உண்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி கூட்டமாக இருந்தாங்க, 4 பேர் கூட்டமாக இருந்தாங்க. கூட்டமாக இருந்துக்காட்டி என்னென்னு கேட்டங்காட்டி நீ மட்டும் லட்சுமி காணம் தான் பாட்டுக்கிற அப்படின்னா பைக்கில் எடுத்து பெருமாள் எல்லாம் போய் தொலைவி பார்த்துங்க. சனிக்கிழமை நாளாக இருக்குங்களா, சனிக்கிழமை நாளில் சரி வர்றதுக்கு பயந்துட்டு நிற்கிறாளா, இதை தண்ணி இனி போட்டு நிறைய ரவுஸ் பண்ணுவானுங்க. அந்த லாரிக்காரங்க பயந்துட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி போய் பெருமாள் வரைக்கும் போய் பார்த்துனுங்க. பட் இந்த ரோடை என்னச்செல்லாம் பார்த்து தொலைவானுங்க. ரோடு எவனாச்சும் இழுத்துட்டு வழிப்பறி பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டானா அப்படிங்கிற ரோடெல்லாம் போய் ஆதியூர் பிரிவு வரைக்கும் எல்லாம் போய் பார்த்துங்க. அப்புறம் ஒரு 2:30 மணி இருக்குங்க ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. தனது மனைவி லட்சுமி காணவில்லை என பல இடங்களில் தேடி அலைந்த அன்பரசிற்கு நெடுஞ்சாலை ஓரமாக காத்திருந்தது ஓர் அதிர்ச்சி. வெடிஞ்சும் போச்சு, ஆள் வந்தபாடு இல்லைங்க. அந்த காடெல்லாம் போய் பார்த்து அந்த காட்டு வழியாக ஏறி அந்த குட்டை இதெல்லாம் போய் பார்த்து தொலைவணுங்க. தொலைத்து அந்த குட்டை வழியாக மேலே ஏறி வரது தான் பார்த்துக்கெல்லாம் பாடி கிடந்ததுங்க. பாடி இப்படி தான் வடக்கு பார்த்து படுத்துருந்துங்க. வடக்கு பார்த்து படுத்துருந்துச்சு. நாங்கள் இப்படி இதெல்லாம் தொலை இதில் வரேங்க. இது தொலைவிட்டு இதில் வர்றப்ப நான் அப்படி ஏறிட்டேனுங்க. என் தம்பிக்காரன் இதில் வந்தானுங்க. இதில் இப்படி ஏறுறப்ப இங்கே பாட்டானுங்க. நான் அதில் ஏறங்காடி எனக்கு தெரியலைங்க. ஏறிங்க பார்த்துட்டு தான் ஆனால் ஒரு கால் மட்டும் தெரியுதுனாலும் சட்டுன்னு மேலே ஏறி வந்துட்டானுங்க. பார்த்தோன்னா சரி அவங்க மயக்கத்தில் இருக்க மாதிரி தான் கிடந்தாங்க. எப்போயும் தூங்குற மாதிரியே தான் இருந்தாங்க. இன்னும் இது வரைக்கும் எல்லாம் ஓப்பனாக இருந்ததுங்க. இடுப்பு வரைக்கும் எல்லாம் ஓப்பனாக இருந்துச்சு. பார்த்து தூக்குன மாதிரி இருந்தாங்களா, சரின்னு பக்கத்தில் போய் பார்த்தங்காடி தான் நாக்கு கடிச்ச மாதிரி இருந்துங்க. அப்படி ஆட்டிக்கிட்டு பார்த்தங்க, ஒன்றுமே இல்லைங்க. Grand India Extra Plus TNT கம்பிகளில் நடந்தது என்ன?